ரெட்ரோ மீடியா வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம எல்லாருமே செப்டம்பர் 5 நெருங்கிட்டு இருக்கோம் கோட்டை. ஸோ எல்லாருக்குமே தெரியும், இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கு. இந்த சமயத்துல கோட்டோட ஃபீவர் பயங்கரமா அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் ஆப்வியஸா டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னன்னா, அந்த படத்தை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் ஃபேக்ட்ஸும், அது மட்டும் இல்லாம ஒரு சில ஸ்பாய்லர்ஸ்லாம் இது வரைக்கும் மூவி டீம் சைட்ல இருந்தே கிடைச்சிருக்கு. அதையும் டிஸ்கஸ் பண்ண போறதுனால ஸோ இந்த வீடியோக்கு ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் நான் இப்பயே கொடுத்துக்கிறேன். நான் எனக்கு எந்த ஸ்பாய்லருமே வேணாம்ப்பா, நான் ஃபுல் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எந்த ஸ்பாய்லருமே இல்லாம அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மூவி பார்த்துட்டு கூட இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்ல, நான் எனக்கு இந்த ஸ்பாய்லர்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கு, எக்ஸைட்மெண்டா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பத்தின ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். படம் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்றாரு, யுவன் சங்கர் ராஜா இசை அப்படின்னு சொல்லி முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுல இருந்தே ஒரு நிறைய மிக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் தளபதி ஃபேன் சைட்ல இருந்தே வந்துருந்துச்சு. வெங்கட் பிரபு அப்படின்னா ஏகேவோட ஃபேன் பாய் அப்படிங்கிறது தெரியும். யுவன் சங்கர் ராஜாவும் சொல்ல வேணாம், அந்த டீமே ஒரு மாதிரி இருக்கும்போது எப்படிப்பா தளபதி இவங்க வச்சு எடுக்க போறாங்க, இந்த படம் எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. கடைசியா இப்ப வந்த ஸ்பார்க் சாங் வரைக்குமே ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் தான். அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் ஆகல. ஆனா இந்த ட்ரெய்லருங்கிறது எப்ப ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சோ அப்போ அவர் சொல்லிட்டாப்ல, விபி சொல்லிட்டாப்ல, ஓகே நான் என்னதான் ஏகே ஃபேன் பாயா இருந்தாலும் இந்த படத்துக்கு மட்டும் நான் தளபதியோட ஃபேன் பாயா இருந்துதான் ஒரு சம்பவம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத நமக்கு ட்ரெய்லர்லயே காமிச்சிட்டாப்ல. நிறைய தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி இல்ல ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் சரி பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருக்கு இந்த ட்ரெய்லர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய தாட்டி ரிப்பீட்டிவா பார்த்தாலும் ஒவ்வொரு தாட்டியுமே ஒவ்வொரு இன்சிடென்ட் ஒவ்வொரு தியரிஸ் பில்ட் ஆகுது இந்த படத்தை பத்தி. ஒருவேளை இந்த மாதிரி இருக்குமோ, ஒருவேளை இந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி பல போஸ்டர்ஸ்லாம் விட்டப்பயோ, ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் இதெல்லாம் விட்டப்பையும் கூட நிறைய தியரிஸ்லாம் பில்ட் ஆகும். அது என்னென்ன தியரிஸ்ங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து கண்டினியூஸா பார்த்தலாம். அதை தாண்டி இந்த படத்தை பத்தி முக்கியமா சொல்லணும் அப்படிங்கும்போது பட்ஜெட் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கும் போது பட்ஜெட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் சைஃபை மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜானரும் இடையில இருக்கு இந்த படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது இதோட பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம தளபதியை டிஏஜிங் பண்ணியும் காட்ட போறோம் அப்படிங்கறனால நிறைய டெக்னிக்கல் வைஸ், அதாவது டெக்னாலஜி வைஸும் நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்குள்ள போட வேண்டியது இருக்கு. அது இல்லாம இப்ப ஸ்பை த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லும்போது வேற வேற லொகேஷன்ஸ், வேற அப்ராட் ஷூட்டிங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நிறையவே இருக்கும். அதுக்கான எக்ஸ்பென்சஸும் அதிகமாகும். அப்படிங்கும் போது இந்த ப்ரொடக்ஷன், இந்த படத்துக்கான பட்ஜெட் எந்த ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்த்தே ஆகணும். இது வரைக்கும் குறிப்பிட்டிருக்கிறது 300 to 400 crores இந்த படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணப்பட்டு இருக்குது. அந்த ரீஷூட்ஸ், அப்ராட் ஷூட்ஸ், அப்புறம் அந்த சிஜி ஒர்க் எல்லாமே சேர்த்து 400 crores செலவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த படத்தோட பட்ஜெட். இதை தாண்டி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நிறைய தியரிஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி, அந்த தியரிக்கு வரேன். இந்த படம் அனௌன்ஸ் பண்ணி இந்த போஸ்டர்ஸ்லாம் வந்த பிறகு ஃபர்ஸ்ட் வந்த தியரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த படம் ஜெமினி மேன், அதாவது வில் ஸ்மித் நடிச்ச ஜெமினி மேனோட ஒரு அடாப்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாநாடு படமும் கூட நீங்க எடுத்து பார்த்துருக்கலாம், டைம் லூப் கான்செப்ட் வந்துச்சு. அதையும் ஒரு சில படங்கள்லாம் சொன்னாங்க, இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் இல்ல இந்த படத்தோட ஸ்டோரி தான் இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படமும் வரும்போது ஜெமினி மேனோட ஒரு அடாப்டேஷன் தான் இந்த படம், அதோட கதை ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா அப்ப இருந்தே இப்போ வரைக்கும் கூட இந்த கோட் படத்தோட டீம் இல்லப்பா, அந்த கதைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் அந்த சந்தேகம் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு ஜெமினி மேன் படம் பார்த்தீங்கன்னாலும் நிறைய ரெசம்பிளன்ஸ் இருக்கு. மேபி இதை ஃபேன்ஸை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கூட ட்ரெய்லர் இந்த மாதிரி அவங்க எடிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது கூட அவங்க சொன்னாங்க, படத்துல ஒரு நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு, இதுல ஒன்ன காமிச்சோம்னாலும் படம் ஸ்பாய்லர் ஆயிரும், ரிவீல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேக் ட்ரெய்லர் மாதிரி தான் இது கொடுக்க ட்ரை பண்ணிருக்கோம். அதையும் அழகா அந்த எடிட்டர் பண்ணிருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை வச்சு நம்ம படத்தை ஜட்ஜ் பண்ண வேணாம். படத்துல இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அடுத்தடுத்து ஒரு சில இன்டர்வியூஸ்ல அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி உடச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அது என்னென்னங்கிறதையும் நான் அடுத்து வரேன். இப்ப அடுத்த ஒரு தியரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஜெமினி மேன் அதோட காப்பி தான் இல்ல அதோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா. அந்த படத்தை வச்சு வரும்போது ஒரு முக்கியமான தியரி என்னன்னா, விஜய், அதாவது நம்ம தளபதி விஜயோட
குளோன்ஸ் வந்து இந்த படத்துல இருக்கும், அவங்க தான் வந்து அந்த யங்கர் வெர்ஷன் ஆஃப் தளபதிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியும் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா இல்லையப்பா, ஸ்னேகா மேம் வந்து பிரெக்னெண்டா இருக்க மாதிரிலாம் காட்டுறாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்க மாதிரிலாம் காட்டுறாங்க, அவங்க தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் வந்து போய்கிட்டு இருக்கனால ஒரு கன்ஃபியூஷனான ஒரு கதை, இதுதான் கதை அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் எங்கேயுமே வந்து ரிவீல் ஆகல. சோ உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்கு தியேட்டர்ல போய் பார்க்கும்போது. சோ இந்த தியரிஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்ல வரேன். ஓகே, இப்ப அந்த படத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்க ஸ்பாய்லர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற ஒரு மேட்டருக்குள்ள போலாம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட மெயின் பிளாட்டா வந்து மூவி டீம் சைட்ல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம தளபதி அண்ணா பிளே பண்ணக்கூடிய காந்தி அப்படிங்கிற ஒரு மெயின் கேரக்டர் இருக்கு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அதாவது இந்த டெரரிஸ்ட் எல்லாம் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் இல்ல ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏஜென்ட், சீக்ரெட் ஏஜென்ட், ஸ்பை அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்குவாட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு மெம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரசாந்த் சார் வந்து ட்ரெய்லர்ல ஒரு இடத்துல கூட சொல்லியிருப்பாப்ல, இவர் வந்து கோட் ஆஃப் சாட்ஸ், இந்த சாட்ஸ்லயே வந்து அவர் ஒரு கோட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டீம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பயங்கர ஒரு கோட் மாதிரியான ஒரு ஆள் தான் வந்து இந்த காந்தி அப்படிங்கிற கேரக்டர் வந்து சொல்றாங்க. அவரு அந்த ஸ்குவாட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு இல்லப்பா எனக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது மறுபடியும் ஒரு மிஷனுக்காக வந்து அவர் மறுபடியும் வர வேண்டியதா இருக்கு, திரும்பி ரிட்டர்ன் ஆக வேண்டியதா இருக்கு. அந்த மிஷினை வந்து அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரா இல்லையா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வயசாயிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மிஷனை வந்து அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரா இல்லையா. அவங்க டீமே வந்து ரிட்டர்ன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பிரபுதேவா மாஸ்டர், அப்புறம் வந்து விஜய் அண்ணா, பிரசாந்த் சார், அப்புறம் வந்து டோட்டலா அந்த டீமே வந்து ரிட்டர்ன் ஆகி அந்த ப்ராஜெக்டை வந்து அதாவது அந்த மிஷனை வந்து முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி போகும், மிஷன் பேஸ்டா வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து மூவி டீம் சைட்ல இருந்து சொல்லப்படுது. சோ இதுல வந்து படத்துல ஸ்பெஷல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க இல்லையா, ஒரு சஸ்பென்ஸா இல்ல வந்து கேமியோ ரோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது விஜயகாந்த் சார் வந்து அதாவது கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இந்த படத்துல வந்து இருக்காரு அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து படம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுல இருந்தே வந்து சொல்லப்பட்டு வந்துச்சு. அதை வந்து இப்போ வெங்கட் பிரபு அண்ணன் வந்து ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்ல, ஆமா அவர் வந்து இருக்காரு, ஏஐ வச்சு திரும்பி கொண்டு வந்திருக்கோம். இதை கன்ஃபார்ம் பண்ணதோட மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த கொஞ்சம் சீரியஸான விஜயகாந்த் சாரா வந்து இருப்பாரா இல்ல ஆக்ஷன் பேஸ்டா பயங்கரமா ஃபைட் அந்த மாதிரி ஒரு விஜயகாந்த் சார் வந்து எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரமா அந்த ஆக்ஷனான கேப்டனை தான் வந்து நம்ம மறுபடியும் பார்க்க போறோம் ஸ்கிரீன்ல அப்படிங்கிறதையும் வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நம்ம தளபதி அண்ணாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம கேப்டன் வந்து வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க அஃபீஷியலா மூவி டைரக்டர் சைட்ல இருந்தே ஸ்பாயில் பண்ணப்பட்டிருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் ஸ்பாயிலர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அடுத்து மிக பெருசா பேசப்பட்டு வந்தது வந்து நம்ம தல தோனி வந்து இந்த படத்துல வந்து இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பேசப்பட்டு வந்துச்சு. அதையும் கிட்டத்தட்ட அது அஃபீஷியலா ஆமா இருக்காரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லல. ஆனா அந்த ட்ரெய்லர்லயே நம்ம பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ் சீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான மிஷின்கிறதும் வந்து இந்த இடத்துல ஸ்பாயில் பண்ணப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சென்னையில ஒரு இடத்துல வந்து பாம் வச்சிருக்காங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேப்பாக் கிரவுண்ட்ல வந்து தான் அந்த பாம் வச்சிருக்காங்க. அப்போ அந்த பாம் வெடிக்கிற அந்த சுச்சுவேஷன்ல வந்து சேப்பாக்ல வந்து ஒரு ஐபிஎல் ஃபைனல்ஸ் வந்து நடக்குது. யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் அந்த மேட்ச் வந்து நடக்குது. அந்த மேட்ச் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல இங்க பாம் டிஃப்யூஸ் பண்ற இந்த மிஷினை வந்து இவங்க பண்ணி முடிக்கணும். அந்த ஒரு சீன்ல வந்து தோனி வந்து அப்பியர் ஆக அவர் தோனி இருக்க மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், அந்த மேட்ச் நடக்கிற ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசல் புரசலா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஆனா அபிஷியலா அவர் இருப்பாருன்னு சொல்லல. இந்த சீன்ஸ் எல்லாம் காட்டும் போது அவரையும் காட்டி தானே ஆகணும். ஸோ சென்னையோட கேப்டன் அப்படி இருக்கும்போது அந்த சீன்ல வந்து அவரும் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மெயினான ஒரு பிளாட் இருக்கு இல்லையா, இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுதான் வந்து ஒரு முக்கியமான மிஷின் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு விஷயமும் இங்க வந்து ரிவீல் செய்யப்பட்டிருக்கிறது. சரி, ஒரு தலையை பத்தி சொல்லிட்டோம். இன்னொரு தலையை பத்தி சொல்லும் போது ஏகே அவர்களோட ஒரு கேமியோ வந்து இந்த படத்துல மேபி இருக்கலாம். ஏன்னா வெங்கட் பிரபு வந்து ஏகேவோட ஒரு தீவிரமான ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லும் போது அவரோட ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்திருப்போம். இனிமேல் சத்தியமா குடிக்கூடாரா அப்படின்னு சொல்லி அந்த மங்காத்தாவோட ரெஃபரன்ஸ், அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி அண்ணாவோட வேற படத்தோட ரெஃபரன்ஸும் வந்து படத்துல அந்த ட்ரெய்லர்ல வந்து ஆப்வியஸா இடம் பெற்றிருக்கும். அப்படி இருக்கும்போது அவரோட ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி இல்ல அவரோட ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி அவரோட அப்பியரன்ஸாவோ குரலாவோ இல்ல அப்பியரன்ஸாவோ இருக்கலாம் இந்த படத்துல அப்படிங்கிறதையும் வந்து விபிஎன்னே வந்து ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கனால ரெண்டு தலையுமே வந்து இந்த படத்துல இருக்காங்க. தோனியும் இருக்காப்ல, ஏகேவும் வந்து இருக்காப்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாயிலர். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கதை வைஸ் வரும். கதை வைஸ் வந்து வைபவ் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்றாரு. அது மட்டும் இல்லாம
யோகி பாபு அவரோட ரோலும் வந்து ஒரு ஷார்ட் டைம் வந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரோல் மட்டும்தான் இருந்தாலும் அவர் ரோல் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அப்படிங்கிற மாதிரியும் வந்து மூவி டீம் சைட்ல இருந்து சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது வைபவ் அவர்கள் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு காப் மாதிரியான ஒரு ரோல் வந்து பிளே பண்றேன், அது வந்து ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கும் இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த டப்புன்னு போட்டு உடைச்சிருக்கிறதுனால அவரோட ரோல் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து மேக் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து அது அந்த படத்துல பார்க்கும்போது அந்த அளவுக்கு ட்விஸ்டா அமையுமா அப்படிங்கிறது அவங்க என்ன மாதிரியான அந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு சின்ன ஸ்பாய்லரா இருக்கலாம். வைபவ் அவர்களோட ரோல் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து பண்ண போகுது இந்த படத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லலப்பா, அவங்களே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஹிடன் டீடைல்ஸ் வந்து நம்ம பிரேம்ஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்ல. முக்கியமான விஷயம், அந்த கார் சேஸ் சீக்வன்ஸ் வந்து ஒன்று பார்த்துருக்கலாம். அதாவது நம்ம தளபதி அண்ணா பைக் ஓட்டிட்டு இருப்பாப்ல, பின்னாடியே வந்து யங்கர் வெர்ஷன் ஆஃப் இளைய தளபதி அவரும் வந்து உட்காந்து அந்த கன் சேசிங் சீக்வன்ஸ் வந்து இருக்கும், பைக் சேசிங் சீக்வன்ஸ். அதுல பின்னாடி ஒரு கார் வந்து விரட்டிட்டு வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 தளபதி இல்ல இந்த படத்துல, மொத்தம் வந்து 3 விஜய் வந்து இந்த படத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அபிஷியலா நம்ம வெங்கட் பிரபுவே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்ல. கன்ஃபார்ம் பண்ணல, அவரு முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவரை மீறி இந்த ஸ்பாய்லர் வந்து வெளியே வந்துட்டனால என்னையும் மன்னிச்சிருங்க, அவரையும் மன்னிச்சிருங்க. அந்த ஒரு 3 விஜய் வந்து இந்த படத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்னு சொல்லிக்கலாமா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 3ஆவதான அந்த தளபதி அண்ணாவோட ரோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவான ரோல். அதாவது இந்த சேஸ் பண்ணிட்டு வர்றதே தளபதி அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன்னாடியே பிரேம்ஜி அவர்கள் லைட்டா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப வெங்கட் பிரபு சைட்ல இருந்தும் வந்த இந்த விஷயத்தையும் கேட்கும்போது அந்த விஷயத்த நம்ம முழுமையா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அந்த சேசிங் சீக்வன்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்க அந்த 2 பேரும் வந்து தளபதி அண்ணன் தான், துரத்திட்டு வர்றதும் நம்ம தளபதி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கார்லோட நம்பர் பிளேட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யாருமே நோட் பண்ணல ட்ரெய்லர்ல, பிரேம்ஜி அண்ணன் வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்காப்ல. அது வந்து என்னன்னா CM 2026. ஸோ வந்து இது ஒரு அரசியல் ரெஃபரன்ஸா இந்த படத்துல வந்து அவங்க ஆசைக்காக வச்சோம், நாங்களாதான் ஆசைப்பட்டு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி VP வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்ல. அதாவது தளபதி அண்ணா வந்து எதுவும் எனக்கு இந்த மாதிரி அரசியல் ரெஃபரன்ஸ், இங்க அரசியல் பேசுற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கல. இந்த விசில் போடு பாட்டுல வர ஒரு சில லிரிக்ஸ் அதுவா இருக்கட்டும், அப்புறம் இந்த கார்ல வச்சிருக்க ரெஃபரன்ஸா இருக்கட்டும், இது இல்லாம ஒரு சின்ன 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 ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும் அரசியல் சம்பந்தமா. அதுவும் வந்து நாங்களா எங்களோட ஆசைக்காக வச்சோம். ஏன்னா அவ்வளவுதான், இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் இறங்குறாரு அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற விதமாகவும் ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பாகவும் இந்த ஒரு எங்க ஆசைக்காக தான் இந்த அரசியல் ரெஃபரன்ஸ்லாம் வச்சோம், அவர் சைட்ல இருந்து எதுவுமே வந்து கேட்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ CM 2026 இதுதான் அந்த காரோட நம்பர் பிளேட் அப்படிங்கிற மாதிரியும் பிரேம்ஜி அவர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இதெல்லாம் ஒரு ஹிடன் டீடைல்ஸோட ஸ்பாய்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம் இல்லையா. இது இல்லாம மெயினான ஸ்பாய்லர் வந்து நான் சொன்ன மாதிரி 3ஆவதாக ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இது இல்லாம ஸ்பெஷல் கேமியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் இந்த படத்துல வந்து இருக்காரு, ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அரசர் புஸ்லா போய்கிட்டு இருந்த நிலையில இன்னொரு இன்டர்வியூ அதுல வந்து வெங்கட் பிரபு அண்ணன் இருக்கலாம், இல்லைனாலும் அவர் இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்லல, இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் மார்க், ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து எழுந்து இருக்கிறது. ஸோ சிவகார்த்திகேயன் கேமியோவை நம்ம ஒரு 70% வந்து இந்த படத்தில் எதிர்பார்க்கலாம். அது கேமியோவா வரப்போதா இல்ல அவருக்கு ஒரு ரோல் கொடுத்து அந்த ரோல் அந்த கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியவில்லை. ஸோ அவரோட கேமியோ ஒரு 70% இந்த படத்துல வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் உங்களுக்கும் கோட் வந்து ஒரு பயங்கரமான செலிப்ரேட்டிங் மூமெண்டா வந்து இந்த இடத்துல வந்து அமையும். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வில்லன் சைடு போனோம் அப்படின்னா நம்ம மோகன், மைக் மோகன் அப்படின்னு செல்லமா கூப்பிடக்கூடிய மோகன் அவர்களை வந்து வில்லனா வந்து இந்த படத்துல போர்ட்ரே பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது. ஸோ அப்படி ஒரு கேள்வி வரும்போது இந்த மெயின் ஆன்டகனிஸ்ட் வந்து ஒரு டைலாக் வந்து சொல்றாப்ல, நான் பட்ட அதே வேதனை வந்து காந்தியும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது அவர் யார்கிட்ட சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ அவரு ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கும்போது இன்னொரு வில்லன் வந்து இந்த படத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து இந்த தியரியை நம்ம அந்த தியரியை வந்து மிக்ஸ் பண்ண போறோம். அதாவது 3ஆவதா ஒரு விஜய் இருக்காரு, அவர் தான் துரத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. இந்த பக்கம் மோகன் இல்லாம இன்னொரு செகண்ட் வில்லன் வந்து, அதாவது அவருக்கு மேல சுப்பீரியரா ஒரு வில்லன் வந்து இருக்காரு இந்த படத்துல அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது அப்படிங்கும்போது, சோ அந்த 3ஆவது தளபதி இங்க வந்து இன்னொரு வில்லன் அப்படிங்கும்போது அந்த இன்னொரு தளபதி கேரக்டர், அதாவது இன்னொரு விஜய் கேரக்டர் வந்து வில்லனா வந்து ஆக்ட் பண்ணியிருக்கலாம், வில்லனா வந்து போர்ட்ரே ஆகியிருக்கலாம். அவர் தான் வந்து ஒரு
செகண்டரி வில்லன் இல்லாம இல்ல இன்னொரு சுப்பீரியரான ஒரு வில்லன் ரோல், அவர் தான்டா வில்லனே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளே வந்து இந்த கோட் படத்தில் இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஸ்பாய்லராக இந்த படத்தில் வந்து அமைந்திருக்கிறது. இன்னும் சில நாள் தான் இருக்கு, செப்டம்பர் 5 வந்து நெருங்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பாய்லர் ரிவ்யூவும் வந்து நீங்க முன்னாடியே ஸ்பாய்லர் அலர்ட் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா ஓகே குட். இந்த ஸ்பாய்லர் அலர்ட் இது தாண்டியும் இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மூவி டீம் சைடு இருந்தும் சொல்லப்படுற விஷயம் தான், நானும் அதே தான் வந்து கேட்டுக்கிறேன். எந்த ஒரு ஸ்பாய்லரையும் வந்து தவிர்க்க பாருங்க. ஸ்பாய்லர் தவிர்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்லா நீங்க பாத்தீங்க அப்படிங்கும்போது தான் அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ஜாயபிளா இன்னும் பயங்கரமா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மூவி டீம் சைட்ல இருந்தும் கேட்டிருக்காங்க. என் சைட்ல இருந்தும் நான் தான் கேட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர்ஸ் வந்து தவிர்க்க பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் இங்க சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன். மூவி டீம் சைட்ல இருந்து அபிஷியலா கிடைச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி ஸ்பார்க் சாங் வந்த வரைக்குமே வந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டு இருந்துச்சு. மிக்சட் ரியாக்ஷன்ஸை தாண்டி நல்லா இல்ல இந்த பாட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு யுவன் சங்கர் ராஜா மேல வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. முக்கியமா தளபதி ஃபேன் சைட்ல இருந்தே வந்து எந்த பாட்டும் நல்லா இல்ல, விசில் போடா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்த சின்ன சின்ன கண்கள் அதுக்கு வந்து அவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரல, இருந்தாலும் கொண்டாடப்பட்ட பாட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லல. யுவன் சைட்ல இருந்து ஒரு மெலடி ஒரு லவ் சாங் வருதுங்கும் போது அது கொண்டாட எப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷனா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரெகக்னைசேஷனும் அந்த பாட்டுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஸ்பார்க்கா இருக்கட்டும், இப்ப கடைசியா வந்த மட்ட பாட்டு வந்து சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகக்னைசேஷன் இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் தளபதி அண்ணா ஃபேன் சைட்ல இருந்து கிடைச்சிருக்கு. சோ இந்த பாடல்கள் எதுவுமே நல்லா இல்ல அப்படிங்கும்போது வெங்கட் பிரபுவே இன்னொரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விசில் போடா இருக்கட்டும், ஸ்பார்க்கா இருக்கட்டும், நீங்க வந்து பார்த்த ஆடியோ மாதிரி தியேட்டர்ல வந்து இருக்காது. தியேட்ரிக்கல் வெர்ஷன் ஒன்று இருக்கு. விசில் போடு சாங் வந்து உங்களுக்கு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தியேட்டர்ல கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ விசில் போடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஸ்பார்க்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து மறுபடியும் ஒரு ரீவொர்க் வந்து நாங்க போயிருக்கோம். தியேட்டர்ல நீங்க பார்க்கும்போது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, உங்களுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நானும் சொல்றேன், தயவு செஞ்சு படத்தை எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாம தியேட்டர்ல போய் பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிட்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கிருஷ்ணா.